நான் வந்து பொதுவாகவே வந்து தண்ணி கட்டக்கூடிய பயிர்களை விவசாயம் பண்ணுறோம் ப்ரோ. நான் வந்து அடி உரமாக வந்து 50 கிலோ மூட்டைகள் சொல்லக்கூடிய டிஏபியோ இல்லை வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ் சொல்லக்கூடிய எஸ்எஸ்பி ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வந்து அடி உரமாக போடுவேன், இல்லை 20-20-13 போவேன். இந்த வகையில் அடி உரங்களாக போடுறதுக்கு டிஏபி பெஸ்ட்டா இல்லை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் பெஸ்ட்டா அப்படிங்கிற பார்த்தா நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, ரெகுலராக வந்து இந்த சூப்பர் பாஸ்பேட் சொல்லக்கூடிய சூப்பர் உரத்தை யூஸ் பண்ணீங்க இல்லை டிஏபி யூஸ் பண்ணீங்க, ரெண்டில் என்ன சத்து இருக்குது, இதில் யார் பெருசு அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நெல்லம்பயிராக இருக்கட்டும், இல்லை வந்து பருத்தியாக இருக்கட்டும், மக்காச்சோளமாக இருக்கட்டும், பொதுவாக அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் எல்லாத்துக்குமே அடி உரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடி உரம் அப்படிங்கிறது எளிதில் கரையாத உரங்களை 3 மடங்கு உரங்களை, பர்டிகுலராக பாஸ்பரஸ் சார்ந்த உரங்களை நேரடி உரங்களாக மண்ணில் கடைசி உழவின் போது கடைசி உழவு போட்டு ரொட்டவேட்டு போட்டு ஓட்டும் பொழுதோ கரைபிடிக்கும் பொழுதோ கடைசி உழவு மீது போடுறது தான் வந்து அடி உரம் நம்ம சொல்கிறோம். பொதுவாக அடி உரங்களுக்கு நம்மளோட சாய்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒன்று சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இருக்கு இல்லையா, அந்த உரங்கள் போடுவாங்க, இல்லை டிஏபி டைஅமோனியம் பாஸ்பேட் போடுவாங்க. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று, 20-13 சொல்லக்கூடிய அம்மா பாஸ் அப்படிம்பாங்க, இந்த உரங்கள் ஃபேக்டம் பாஸு, அம்மா பாசு, பாரம் பாசு, இந்த மாதிரி உரங்களாக அதை போடுவாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா, இது கூட பார்த்தோம்னா ஆர்கானிக் மேன்யூர் நம்ம கொட்டுவோம். லைக் வந்து வேப்பமுன்னா கொடுப்பாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புங்கமுன்னா கொடுப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் அடி உரங்களாக போகிற பழக்கம் இருக்குது. டிஏபி வெர்சஸ் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ரெண்டில் எது அதிகமாக உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டாபிக். சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் மேலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து முழுக்க ஒற்றை 14% பாஸ்பரஸ் P2O5 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11% வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கக்கூடிய ஒரு இனக்கால போகிறோம். இந்த உரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேம் டிஏபியில் என்ன நைட்ரஜன் பாஸ்பரஸ் இருக்கோ அதுக்கு பதிலாக இங்கே வந்து பாஸ்பரஸும் சல்ஃபரும் இருக்கும். பாஸ்பரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16%, சல்ஃபரை பொறுத்த வரைக்கும் 11% இருக்குன்னு சொல்லிட்டேன். பயிர்களுக்கு அடி உரங்களா மண்ணை லூஸ் பண்ணி கொடுத்தது சல்ஃபர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து சாயில் கண்டிஷனராக ஒர்க் பண்ணும். சர்வலோக நிவாரணம். இதில் வந்து கால்சியம் சல்ஃபேட் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கக்கூடிய அதே சேம் கனெக்ட் தான் வந்து இந்த சிஎம்எஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கால்சியமும் தான் இது ஒரு பொருள் மறைபொருளாக கலந்து. அப்போ இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டில் பார்த்தீங்கன்னா 14% பாஸ்பரஸ் பென்டாக்சைடும் 11% சல்ஃபரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து உள்ளே இருக்கிறதுனால இது சாயில் கண்டிஷனாக ஒர்க் பண்ணும். சேம் சைடில் டிஏபி அளவுக்கு காஸ்ட்லி கிடையாது, ஆனால் இதுவே ஓரளவுக்கு போட்டால் போதும் அப்படிங்கிறது தான் நிஜமான உண்மை. ஷார்ட் டேர்ம் கிராப் நான் எள்ளு யூஸ் பண்ண போகிறேன், இல்லை வந்து நான் வந்து 90 நாக்குள்ள இருக்கக்கூட ஒரு பயிர் யூஸ் பண்ண போகிறேன், முள்ளங்கி போட போகிறேன், இல்லை பீட்ரூட் போட போகிறேன், இல்லை வந்து பார்த்தோம்னா நான் வெங்காயம் வைக்க போகிறேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வைக்க போகிறேன், கொத்தமல்லி போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பயிரை உபயோகப்படுத்தலாம். இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கிராப்பாக யூஸ் பண்ண போகிறோம். 90 நாள் 100 நாட்கள் அறுவடை முடிக்கிற மாதிரி பயிர்கள் ஏதாவது உபயோகப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஏபி அளவுக்கு போவேன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஏக்கராக்கு 2 மூட்டை போட்டால் போதுமானது. ஒரு ஏக்கராக்கு 100 கிலோ அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன். ஒரு மூட்டையோட காசு அப்படிங்கிற அதிகபட்சம் 550 ரூபா to 600 ரூபா அப்படிங்கிறது முடிஞ்சு போகும். ஆனால் டிஏபி அப்படிங்கிறது என்டையர் ஆப்போசிட். டிஏபி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டைஅமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கக்கூடிய ஃபெர்டிலைசர் நிறைய கம்பெனியில் நிறைய பிராண்டில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா டிஏபி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நைட்ரஜன் வந்து 18%, பாஸ்பரஸ் 46% இருக்குது. இது ரெண்டு தவிர வேறு எதுவுமே அதில் கிடையாது. ஸோ 46% பாஸ்பரஸ் அப்படிங்கிறதுனால பொதுவாக வந்து பார்த்தோன்னா இங்கே டிஏபியில் வந்து ஹையஸ்ட் இது சப்சிடியை பொறுத்து டிமாண்ட் சப்ளை இருக்கும். முன்ன சப்ளை இருக்கும், சப்ளை இருக்காது. 1450 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய் வரைக்கும் எம்ஆர்பி 1450 to 1400 இருந்தாலுமே சீசன் டைமில் வந்து முன்னப்பண்ண ரேட்டு போட்டு தான் கிடச்சிட்டு இருக்குது. ஸோ டிஏபி அப்படிங்கிறது 46% இருக்குது. பாஸ்பரஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மானிய உரங்கள் அப்படின்னா அதில் எந்த மாட்டுக்கிறது கிடையாது. ஸோ டிஏபி அப்படிங்கிறது மெஜாரிட்டி ஆஃப் டைமில் கிடைக்கிறது இல்லை. அதை தாண்டி பார்த்தோன்னா டிஏபி ஒர்க்கிங் ஃபங்க்ஷனை விட சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது குயிக்காக இருக்கும். ஸோ டிஏபியில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கரைஞ்சி மெல்ல போகும். மானிய உரங்கள் அப்படிங்கிறதுனால அரசில் மானியங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த டைமில் உங்களுக்கு வந்து டிஏபி அவைலபிளாக இருக்கும். ஆனால் சூப்பர் அப்படி கிடையாது, வருஷம் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கும். பட் இந்த டிஏபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18-46 இருக்கிறதுனால 100 கிலோ நீங்கள் டிஏபி போட்டிங்கன்னா 18 கிலோ நைட்ரஜனும் 46 கிலோ மணிச்சத்தும் வந்து உங்களுக்கு தாவரத்துக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 100 கிலோ போட்டிங்கன்னா 14 கிலோ மணிச்சத்தும் 11 கிலோ சல்ஃபரும் உங்களுக்கு தாவரத்துக்கு கிடைக்கும். கால்சியம் ஓரளவுக்கு மைனராக கிடைக்கும். இதை விட இது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஸ்லோ ரிலீசிங்கு, இது வந்து ஓரளவுக்கு மாடரேட் ரிலீசிங். ஸோ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அப்படிங்கிறது இதை விட டிஏபி விட கொஞ்சம் குயிக்காக ஒர்க் பண்ணும். டிஏபி அளவுக்கு ரொம்ப ஸ்லோ கிடையாது, ஆனால் கொஞ்சம் குயிக்காக ஒர்க் பண்ணும். காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இதை விட இது வந்து மண் இலக்கியாகவும் சாயில் கண்டிஷனாக ஒர்க் பண்ண கூட சல்ஃபர் இருக்குது, கூட வந்து கால்சியம் மறைப்பொருளாக கலந்துருக்கிறதுனால இது ஓரளவுக்கு மைனராக வந்து சாயில் கண்டிஷனாக ஒர்க் பண்ணும். ஆனால் இது அப்படி கிடையாது, முழுக்க அடி உரங்களாக மட்டும் தான் ஒர்க் பண்ணும். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசங்கள் இதுதான். ஸோ நீங்கள் போடக்கூடிய பயிர் அப்படிங்கிறது சப்போஸ் நீங்கள் வந்து எண்ணெய் வித்து பயிர் போட போகிறீங்க, எள்ளு போட போகிறீங்க, நிலக்கடலை போட போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் யூஸ் பண்ணுங்கள். நார்மலான பயிர்கள் போட போகிறீங்க, இப்போ வந்து நீங்கள் நெல் போட போகிறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வேறு ஏதாவது வந்து லாங் டேர்ம் கிராப்பாக போட போகிறீங்க அப்படின்னா பாஸ்பரஸ் அதிகமாக ரெக்கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய பயிராக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் டிஏபி போடலாம். இப்போ வாழை போட போகிறேன், கரும்பு போட போகிறேன் அப்படின்னு வருடாந்திர பயிர் போட போகிறீங்கன்னா நீங்கள் டிஏபி போகலாம். ஸோ இப்போ டிஏபி வெர்சஸ் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அப்படிங்கிறது எந்த டைமில் எது கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன்.
இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட கம்பாரிசன் அப்படிங்கிறத இன்னும் காலங்களில் போட காத்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு www.பச்சைத்துண்டு.in வெப்சைட்லையும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சைத்துண்டு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் A to Z விவசாய சம்பந்தம் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம்.